இன்றைய செய்திகள். தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அதிரடி மாற்றங்கள். நீங்கள் கவனிக்க வேண்டியவை. பாஸ்போர்ட் கட்டணம் உயர்வு. வெளிநாடு செல்ல திட்டமிடுபவரா நீங்கள்? அப்படி என்றால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. பாஸ்போர்ட் பெறுவதற்கான கட்டணத்தில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். அந்த மாற்றங்கள் என்ன? எவ்வளவு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும்? இதோ விரிவான தகவலை நாம் பார்ப்போம். என்ன மாற்றம்? வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன. நீங்கள் சாதாரண முறையில் விண்ணப்பித்தாலும் சரி அல்லது அவசர தேவைகளுக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்தாலும் சரி, இனி கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இதோ உங்களுக்காக ஒரு எளிமையான ஒப்பீடு. ஜூலை 1 முதல் சாதாரண கட்டணம் 1500 முதல் 2500 வரை, தட்கல் 3500 முதல் 5000 வரை. இதற்கான காரணம் என்ன? இந்த கட்டண உயர்வு எதனால் என்று பலரும் கேட்கலாம். பாஸ்போர்ட் சேவைகளை நவீனப்படுத்துதல், பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்துதல் மற்றும் பாஸ்போர்ட் அலுவலகங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக இந்த கட்டணங்கள் மாற்றப்படாமல் இருந்த நிலையில் தற்போது நிர்வாக செலவுகளுக்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நேயர்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ். இப்பொழுது உங்களிடம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய அறிவுரை. நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க திட்டமிட்டு இன்னும் விண்ணப்பிக்காமல் இருந்தால் ஜூலை 1க்கு முன்பே ஆன்லைனில் விண்ணப்பித்து பணத்தை செலுத்திவிடுவது நல்லது. இதன் மூலம் நீங்கள் தற்போதுள்ள பழைய கட்டணத்திலேயே பாஸ்போர்ட்டை பெற முடியும். ஒரு முறை ஆன்லைனில் பதிவு செய்துவிட்டு அப்பாயின்மெண்ட் தேதியை தள்ளி போட்டாலும் பரவாயில்லை. ஆனால் ஜூலை 1க்கு முன்னரே பேமெண்ட் முடித்திருப்பது உங்கள் பணத்தை சேமிக்க உதவும். வெளிநாடு செல்லும் கனவோடு இருப்பவர்கள் இந்த மாற்றத்தை கவனத்தில் கொண்டு உங்கள் பயண திட்டங்களை சரியாக வகுத்து கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் சந்திப்போம்.